ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, பாப்பாத்தியம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி நான் பலன்களை கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு 8ஆம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா 7ஆம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலன் அந்த 8ஆம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார். அதுதான் சனி வக்ரம். சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார். அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல, அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி. சிவனாக இருந்தால் என்ன, யமனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. பட்ட சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு, ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும், யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது, யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போது சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். கஷ்டப்பட்டுட்டேங்க, இனிமேல் வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி வக்ரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் தன்னுடைய ஜூன் 29 சொந்த ராசியான கும்பராசியிலே நடக்க போகிறது அந்த சனி வக்ரம். அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் 15 வரை கும்பத்தில் வக்ர நிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சூழ்நிலையில் சில ராசிக்காரங்க சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா, சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக 40 நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் வக்ர நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார். அதனால் வருகின்ற போகிறது. சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும். அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது. மேலும் நிதி நிலைமை, நல்ல உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் பதவிகள் அப்படிங்கிற வகையில் ஒரு சில வாய்ப்புகளில் ஆபத்து வரக்கூடியதுகளும் அதிகமாக இருக்குது. ஏமாற்ற அடைய வாய்ப்புகளும் உள்ளதுனால எதையும் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி காரணமாக அப்பாவோட குடும்ப விரிசல் சிக்கல் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்கள் இருக்குது. அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக யோசித்து பேசக்கூடிய காலகட்டமாக இதை பார்க்கப்படுகிறது. இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது. இப்போ உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறது கவலை கொள்ள தேவையில்லை. வேலையில் புது உற்சாகம் பிறக்கும். நல்ல விஷயங்கள் என்னென்னா, பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம். அடுத்த 18 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையோடைய புதிய உச்சத்தில் இருக்க போகிறது. மே 13, 2025 வரை நீங்கள் சாதனைகளை குவிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியதாகவும், கேட்ட இடங்களில் இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். தலைவலி உள்ளிட்ட சிறு சிறு பிரச்சனைகள், தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு தசாபூத்தி ரீதியாக பலன்கள் சொல்லணும் அப்படின்னும் போது துலாம் ராசிக்கு சித்திரை, விசாகம், சுவாதி, விசாகம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம்.
அதே மாதிரி சுவாதி ராகுவுடைய நட்சத்திரமாகவும், துலாம்ங்கிறது குருவுடைய ஆரம்ப திசை அப்படிங்கிறது, விசாகம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதுதான் முதல்ல தசாபுத்தியாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு செவ்வாய் திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது 2க்கும் 7க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தானே குடும்ப வாக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படக்கூடியதாகவும், சில பேர்த்துக்கு ஒரு சில சங்கடங்களை கொடுக்கறது, படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்தில் ரொம்ப தடைப்படக்கூடியதாக இருக்கும். ராகுவும் திசை நடத்துறதுனால உங்களுக்கு படிப்புகளில் பிரச்சனைகள், அவமானங்கள், சங்கடங்கள், அப்பா உறவு வழியில் விரிசல்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இந்த சனி வக்ரம் இருக்கும். இருந்தாலும் சில பொருளாதார நிலைகளில் ஒரு சில பேருக்கு ராகு திசை யோக திசையாக அவங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறது தான். அப்பானால தான் உங்களுக்கு அடுத்த ஸ்கோப் ஆஃப் லைஃப், நெக்ஸ்ட் லைஃபுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அடுத்தது குரு திசை துலாம் ராசிக்கு ஒரு யோகம் இல்லாத திசையாக இருந்தாலும் குரு உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால பெரிய யோகத்தை பண்ணலனாலும் குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருவார், திருமண வாழ்க்கையை கொடுத்துருவார். நல்ல ஒரு குடும்பமாக நடத்தக்கூடிய விஷயமாக அந்த குரு திசை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அடுத்தது சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்னா, 4க்கும் 5க்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால, 4ம் 5க்கும் உடையவர் சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சனி திசை பெரிய யோகத்தை பண்ணாது. இந்த சனி திசையில் துலாம் ராசிக்கு நட்பு கிரக திசையாக இருந்தாலும் இதே லக்னமாக இருந்தால் தான் இது யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு ராசியாக இருந்தால் ஒரு 50% நல்லது கொடுக்கும். ஆனால் சனி அவயோகியாக உங்கள் திசை உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய கெடு பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, விநாயகரை தினமும் வழிபடுறது அப்படிங்கிறது சனி திசையில் நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சனி திசையில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய திசையான சில அவமானங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், ஃபினான்ஷியல் லெவலில் நிறைய பேர் இப்போ மைனஸில் போகக்கூடியதும் அமையும். இந்த சனி வக்கரத்தில் மட்டும்தான் ஒரு சில நன்மைகளை பண்ணும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும், கடன் பாக்கிகளை கொஞ்சம் குறைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி திசை கொடுக்கும். புதன் திசை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9க்கும் 12க்கும் உடைய திசை, நிறைய விரயங்கள் ஆகக்கூடிய திசை. அதே மாதிரி உங்கள் பாக்கியத்தை கொடுக்க, ஒரு புத்திர வழியில் ஒரு சில பாக்கியங்களை கொடுக்க திசைனால பூர்வீக சொத்தில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும், இதனால் விரயங்கள் ஏற்படும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த புதன் திசையில் உங்களுக்கு சனி வக்ரத்தில் கொடுத்துரும். சனி வக்ரம் உங்களுக்கு நல்லதை பண்ணாலும் இருந்தாலும் ஒரு சில சஞ்சலங்களையும் இந்த சனி திசையப்போ புதன் திசையப்போ கொடுத்துரும். கேது திசை அடுத்தது இது சர்பகிரக திசை அப்படிங்கிறதுனால இது நன்மை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேது திசை ஒரு சில சங்கடங்களையும் கொடுத்துரும். கேது உங்களுக்கு ஆன்மீக வழிபாடில் ஈடுபாடை கொடுக்கும். அதனால அது வழியாக சிம்பிளாக இருக்கிறது, ரொம்ப தெய்வீகத்தன்மையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் உங்களுக்கு ராசியாதிபதி திசை 9 திசைங்கிறதுனால ஒரு சில கஷ்டங்கள், அவமானங்கள், பெண்கள் வழியில் ஜாகிரதை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். சில பேர் சுக்கிரன் அனுபவிக்க முடியாத திசையிலேயும் வரும் வயசு. அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் மிட் ஏஜில் வராங்க சுக்கிர திசைன்னா பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்னதான் ராசியாதிபதி இதே லக்னாதிபதி 8 கூடையவரும் அவர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சில அட்டமாதிபதி பலன்களையும் கொடுத்துரும். அடுத்தது சூரிய திசை அப்படிங்கும்போது 11 கூடையது, இது லாபத்தை கொடுக்கக்கூடியது, தொழிலில் நல்ல பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது. இது சூரியன் நீசமானாலோ சூரியன் இப்போ மறைவு இடத்துல இருந்தாலும் தான் கொஞ்சம் பிரச்சனை. சந்திர திசை 10 கூடையவரை தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும், அதுதான் உண்மை. சந்திரன் நல்ல ஒரு திசையாக கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் திசை உங்களுடைய 2க்கும் 7க்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நிலையும் மனநிலையும் கண்டிப்பாக ஜாகிரதையாக வச்சுக்கணும். சித்திரை, சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த துலாம் ராசி, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்துக்கு அனைத்து வளங்களையும் நலன்களையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.